ඇත්තට මෙතන මේ වචනේ පටලව ගන්නවා ජාති. உண்மையிலேயே தேசிய பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு ஆகிய வார்த்தைகளை குழப்பிக் கொள்கின்றனர். இந்த பாதாள உலக குழுவினரின் தலையீட்டால் முன்னெடுக்கப்படும் கொலைகளினால் கடத்தல்களினால் பாதுகாப்பு இல்லாமல் போகின்றமையே இடம்பெறுகிறது. நாட்டின் அரசாங்கத்துக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல், அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கை அல்லது அரசாங்கத்தை இரண்டாக பிளவுபடுத்தும் செயற்பாடே தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கும். இன்று இலங்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரச்சனை நமக்கு தெரிகிறது. நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிற்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புள்ளதா எனும் சந்தேகம் நமக்கு எழுந்துள்ளது. இந்த பாதாள உலக குழுவினருக்கும் பாதுகாப்பு பிரிவுகளில் உள்ள ஊழல்வாதிகளுக்கும் அரசியலில் உள்ள ஊழல்வாதிகளுக்கும் இடையே ஆழமான தொடர்பு உள்ளது. குறிப்பாக கடந்த காலத்தில் போலீசில் பதவிகளை வகித்தவர்களுக்கும் இன்று பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே உண்மையிலேயே ஆயுதங்களை பற்றி கூறுவதானால் இது தொடர்பிலான பிரச்சனை 30 வருட பிரச்சனையாக இருக்கிறது. LTTயின் கீழ் துப்பாக்கிகள் உள்ளன. LTT மீது தாக்குதல் நடத்த வேறு நபர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. JVP மீது தாக்குதல் நடத்த வேறு நபர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. அந்த துப்பாக்கிகள் வெளியே இருக்கும்போது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் கதைப்பது நகைப்பிற்குரியது. ஆகவே அந்த துப்பாக்கிகளை செயலிழக்கச் செய்து அவற்றை பெற்றுக்கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு பயனில்லை. தேசிய பாதுகாப்புக்கு இங்கு அச்சுறுத்தல் இல்லை.